சேஃப்டி. ஹலோ குட்டீஸ், எல்லாருமே ஒரு அழகான குட்டி கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? நம்ம கதை பெரியவர்கள் சொல்வதை கேள். ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய புறாக்கள் அங்கேயும் இங்கேயும் பறந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த காட்டுக்கு ஒரு வேடன் வந்தாங்களாம். அப்போ அங்க பறந்துட்டு இருந்த நிறைய புறாக்களை பார்த்தாங்களாம். வேடனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். இங்க இருக்க எல்லா புறாவையும் கூட்டமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தரையில நிறைய தானியங்களை தூவி அது மேல வலைய விரிச்சு வச்சிருந்தாங்களாம். இது மூலியமா புறாக்கள் இந்த தானியங்களை சாப்பிட வரும்போது அந்த வலையில சிக்கிக்கும் அப்படின்னு நினைச்சு இது எல்லாத்தையும் அந்த வேடன் பண்ணாங்களாம். வேடன் நினைச்ச மாதிரி நிறைய புறாக்கள் இந்த தானியங்களை பார்த்து சாப்பிட்றதுக்காக கீழே நோக்கி வந்துட்டு இருந்துச்சான். அந்த புறா கூட்டத்துல ஒரு தலைமை புறா இருந்துச்சான். அந்த தலைமை புறா யோசிச்சுதான், இந்த இடத்துல இவ்வளோ தானியங்கள் இருக்க கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்ற புறாங்க கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சான். ஆனா அங்கிருந்த எந்த புறாவும் தலைமை புறா பேச்சு கேட்காம கீழே இறங்கி தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சதாம். வேடன் நினைச்ச மாதிரியே எல்லா புறாவுமே வலையில சிக்கிக்கிச்சான். வலையில மாட்டிக்கிட்ட எல்லா புறாவும் தன்னுடைய தவறை உணர்ந்து தலைமை புறா கிட்ட காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சதான். உடனே தலைமை புறாவும் யோசிக்க ஆரம்பிச்சதான். டக்குன்னு அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். சரி, நானும் அந்த வலையில உங்க கூட வந்து அமர்ந்து கொள்கிறேன். பிறகு நான் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து பறக்க முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணா நம்ம கண்டிப்பா தப்பிச்சிடலாம் அப்படின்னு தலைமை புறா சொல்லுச்சான். அவ்வாறே தலைமை புறாவின் சொற்படி கேட்ட புறாக்கள் அனைத்தும் சேர்ந்து பறந்து தப்பித்தது. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பெரியவர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒற்றுமையே பலம். ஓகே குட்டீஸ், அடுத்த கதையில பார்க்கலாம். பாய் பாய்.